வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு ஐயாவுக்கு தெரியும், பிறந்த நாள், அதுக்காக விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அதோ பெரியம்மா வந்துட்டாங்களே. வணக்கம்மா. ஐயா வரலீங்களா? வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஹோ 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 பா பா ஹோ ஹோ. வாங்க வாங்க. கும்பிடுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. கும்பிடுறேன் ஐயா. என்ன பாத்தியா, முதலாளியோட 2 பொண்டாட்டியும் வள்ளி தெய்வான மாதிரி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. நீ இருக்கிய. ஏன் அந்த பெரியம்மா மாதிரி என்ன ஏமாளி இருக்க சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஐயா ஐயா, எல்லாம் சௌக்கியம் தானே? இந்த வருஷம் விளக்கு பூஜையை ஓன்னு பண்ணி போடணும். அப்படியே செய்யலாங்க. சும்மா அந்த கரகாட்டம் காவடி அப்படி இப்படிங்கிற வெட்டி சோழம் பண்ணக்கூடாது. ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். என்ன நான் சொல்லல? சொன்னா சரிதாங்க. வரேன். வணக்கம். ஆமாம் போடுற இந்த ஜனங்க என்னைக்கு தான் திருந்த போறாங்களோ. இங்க பாருங்க, வருஷம் நடக்கிற போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த செம்பு நிறைய சில்லறை இருக்கு. மீச வச்ச ஆம்பளை யாரா இருந்தாலும் இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த பரிசை எடுத்துக்கலாம். ஓடு ஓடு, புடிச்சுக்க, கடிச்சுக்க. ஜெயிக்கிறதுக்கு இந்த
நல்ல தெரு பசங்களா மாடு மேய்க்க போங்க, ஆண்டி தெரு பசங்களா ஆடு மேய்க்க போங்க, சார தெரு பசங்களா சாணி பொறுக்க போங்க, நடு தெரு பசங்களா நாத்து பறிக்க போங்க. போங்க. பயாஸ்கோப்பு, உன் பயாஸ்கோப்பை பார்க்கலாமா? என்னையா டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன் பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க விட விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு ஈடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் பட்டு தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ், உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்யுது? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிட்டு இருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறே. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னையா சமாச்சாரம்? இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா? என்ன குத்தகை விஷயமா? வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு, அப்புறம் என்னையா? இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா? அப்படி நினைக்காதீங்க ஐயா, அது கோவில் சொத்து தானே, அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லீங்களா? பிரச்சனை இல்லாம பொதுவுல திருவிழை சீட்டு போட்டு பாத்துருவோமே. போட்டின்னு வந்த அப்புறம் பாத்திர வேண்டியதுதான். எழுதிட்டு வாயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ரங்கா, என்ன இதெல்லாம்? சந்தைக்கு போனேங்க, அங்க போட்டி நடந்துச்சு, அதுல நான் ஜெயிச்சேங்க. ரொம்ப சந்தோஷம் தானங்க. ஊருக்காரன் இது வரைக்கும் உன்னை பார்த்த விதமே வேற. இனிமே தான் உன் பேரு கொடிகட்டி பறக்க போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. போடு. எழுட்டுங்களா? ஐயா உங்க பேர் தான் வந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்க முன்னாடியே சீட்டு எடுத்தேன். எடுத்தது என் முன்னாடி தாங்க, ஆனா எழுதினது ஏய், ஐயா மேலே சந்தேகப்படுறியா? ஏய், எங்க ஐயாவையா சந்தேகப்பட்ட? ஒண்ணு தம்பி, அடிக்காதீங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. இந்த கூடைய வாழ ரங்கா, என்னடா இதெல்லாம்? பின்ன என்ன மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஐயா பத்தி என்ன பேசி போறான், சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஐயாவோட உப்பத்தின் வளர்ந்த உடம்பு மாதிரி. அதுக்காக அவர் தலையை சீவ போறியா? யோ, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இடத்து காலி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இங்க வாடங்க. நீ எதுக்கு ஆத்திரப்படுற? நீ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மா சொன்னாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாழ்வார். நல்லா ஞாபகம் வச்சுக்க.
முதலாளி. ரெண்டுலயும் முதலாளி. அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுக்கிட்டே சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர். இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா நீ? உனக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பலாம்? இரு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு போடு. அவனுக்கு தயிர் இதெல்லாம் போட்டு உடம்பு தேத்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சொம்புலரே காசு கொண்டு வர்றான். நீ சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடுறங்க. சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வாழ்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சலிச்சுக்கிற? அத பத்தி கவலைப்பட வேண்டியவனா? நானே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இத பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலிய பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பறி போயிடாம இருந்தா சரி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு ஆபத்தும் வராது. இது சத்தியம். பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மண்ண பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடியாங்க ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்த குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானு இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவங்க வெறும் நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். அது சினிமா தியேட்டர்ல ஓடுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போய. ஸ்கூல் வாசல்ல தான் இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆய்வாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், என்ன கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய இடத்து பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி இதை தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, எனக்கு தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தா யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. ஓ, ஐயா எனக்கு போடுற சொத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும்.
உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் காட்டிட்டு திரியிறானே, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க. அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு வர சொன்னாங்க. கொண்டாடி, சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுதே, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்கடி போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்ததே கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்புறமா வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. இனிமே வீட்டு பக்கம் வராது. அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் அரும்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தெருவுக்கு அந்த பக்கம் நிப்பாப்ல. எப்படியோ வீட்டுக்கு அவனுக்கு சாமான வந்துருச்சுல்ல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறான். அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாதையா அந்த ரங்கன் எடுத்தவ பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. தாயே மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றி அடைய நீதான் அருள் புரியணும். நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியல. ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ? பாவம், யாரு பத்த பிள்ளையோ? ஆமாங்க, காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா. இங்க பாரு, யாரு என்னன்னு அப்புறமா விசாரிச்சுக்கலாம். சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போ. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. எனக்கு இது வாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி வை அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரனா மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நசுக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்ற நீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, 1/2 மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவர. இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. இந்தம்மா, நீ யாரோ எவரோ, உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே? அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு.
யோசிக்கிறேன். நான் ஒரு அனாதைங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அதை முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம்? சொல்றேம்மா, காலம் வர்றப்போ அதை நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சா போதுமா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரேகை கெட்டியா இருக்குன்னு அக்னி திராவகத்தை குடிக்கிறேங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணிதான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்குத பட்டணத்து கோனைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா, நான் வெளியிலே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த சூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா, என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு துணை போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. ஏய், புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் இங்க போனோம். எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. இல்லையா, நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? சரி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், வாடி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. வாடி. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி ஓடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி நீ? அதையும் பார்த்து நீ உள்ளவாமா. அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம. இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்க போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட. ஐயா இனிமே பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யறது என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாண காது குத்துல இருந்து வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டின தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயா,
என்ன மன்னிச்சிடுங்கய்யா. டேய் ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர, குவாட்டர வாங்கி கொடு பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா. பத்திக்குச்சு வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே வாங்க. என்னடா பாத்தீங்க, நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா ஆமா பத்திக்குமே, எங்க? பின்னாடியே வாங்க காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே பூர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயா வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதயா. அசிங்கம் தாங்க, ரெண்டு பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தான்டா பாப்ப, நீ பாக்கலடா, உன்னை இந்த பாட்டில் தான்டா பாக்க வைக்கிறது. டேய், எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி பிடிச்சங்க. சும்மா இருக்காம ஓடுறா. நல்ல அடியில போல இறங்கணும். ஓடு திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. வாங்க தாத்தா, பயாஸ்கோப் பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப்பு பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயா தெரியுது? 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணாலும் பாப்பியா நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. ரெடி. ஏய், என்னடா விளையாடுறீங்க? அது என்னது? தெரியாதா? நான் சொல்லித்தரவா? கில்லி சைஸ் கூட இல்ல, நீ சொல்லிடுறியா? அவங்க அதுக்குற பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்டு. சரி. இதுதான் கில்லி. சரி. கீழே வச்சு இப்படி இப்படி இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா போ. நான் மாட்டேன். டேய், நான் இருக்கேன்டா, போ. போங்க போங்க எல்லாரும் போங்க. அம்மா, என்னடா கில்லி கொடுங்க. கில்லியா? எங்க இருக்கு? உங்க வேட்டுக்குள்ள. அடிச்சா அக்கா அடித்த கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா உழக்கு விளையாடுறியா? டேய், கில்லியை குடுக்குறாரா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கல்டி. தைரியத்தோட தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க யாரு, அந்த ராஜமாணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்ல, போடி. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ, காசு திருப்பிதாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல. முளைச்சு 3 இலை வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற பிள்ளைங்களா நாட்டுல? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம் வகுத்துக்கு நல்லது, கண்ணால பாக்குறதா கண்ணு கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க,
இவன் நமக்கு போட்டியா என்னென்ன வியாபாரம் எல்லாம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருந்திருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனூறு டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குலதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப எல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்லி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. அண்ணே, கோச்சுக்காதீங்க அண்ணே. நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்திதான் வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னையே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கிட்டையும் நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். சபாசு, அடாடாடாடாடாடா. சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கார் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து போச்சு. நீ துள்ளிக்கு வச்சு ஓடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்சு மஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவ வீட்டுல இல்லைன்னு தான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நீட்டு, நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டு விடுங்க. நான் கொண்டு வந்தது உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐய, நீதாம்மா அசிங்கமா பேசுற. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்ல, என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவுல போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா? கும்பிடுறேனுங்க. கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரியா இழுத்து மூடுடி. என்னடி, இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திருந்தது? ஐயா கிட்டயும் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி. எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது. குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்ல அப்புறம் எங்க போய் வாய்க்கு. இந்தா பழம் வச்சுக்கோ. ஏ கல்யாணி, என்ன இன்னும் துவைச்சிட்டு இருக்க? பொழுது சாயல. நாங்க வரோண்டி. எங்க முதலாளி போறீங்க? ஒண்ணு இல்ல, பொழுது சாஞ்சு ஒரு வெடக்கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம். புரியலையே. சட்டையை கலட்ட போறேன். நேரத்தை காலி பண்ணு. போகும்போது வண்டி எடுத்துட்டு போயிடும். என்ன ராஜா, அழக்கூடாது கண்ணு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா, ஐயோ, வேணாயா.
கல்யாணி கல்யாணி ஏம்மா பாருங்கம்மா என்னை விட்டு போயிட்டாமா நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி பண்ணிட்டாலே ரங்கா பாருங்க இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்டாரங்க ஐயா பாத்தீங்களா ஐயா இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு போட்டு ஒண்ணும் தெய்வம் நடிக்கிறியா? ஏண்டா, கொடுத்த காசு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பியா? செய்வியா? செய்வியா? அந்த பொண்ணு அடிக்க விடுறா. இதெல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை உள்ள கொல்லணும்டா. செய்வியா? அவன் தான் கொள்ள ஆகி போச்சுல்ல, அவன் அடிக்கிறதுனால செத்து போனவன் திரும்பி வந்துட போறான். வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க, தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. ரங்கா ரங்கா நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்துட்டு நீங்க இருக்கல, நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொல்ல செய்டா. என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறோம் ஐயா, ஆனா தங்கராஜையே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில உன் பொண்டாட்டியை போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிடுச்சுங்கிற. அந்த உசுறுமான உடம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா? ஐயா, அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ உணி பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுன்னு நம்ம ஊர்ல புது பழக்கத்தை வச்சிருக்கோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்களும் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, இனி மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா, மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ளை அழைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேரு எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைப்போம். ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. ஐயா, என்ன நம்புங்கய்யா. ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்கய்யா. என்ன நம்புங்கய்யா. ஐயா, என்ன நம்புங்கய்யா. ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்க.
இருங்க. அடடடடட, சின்ன சந்து கிடைக்கூடாத பூந்து விளையாடுறீங்க. எதுடா சின்ன சந்து? அதான் முதலாளி, கல்யாணி புருஷன் குடிகாரங்கிற சாக்க வச்சு பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க. அறிவில்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் தானடா கொடி கட்டி பறக்க. அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன, கொடி கம்பமே பறக்கும். வாமா, ஏய், இடத்த காலி பண்ணு. வீட்டுல தனியா பேச முடியல, நீங்க வந்திருக்கா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? போ சொல்லுமா. ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சுன்னு நினைச்சேன்ல. அதே நம்ம கல்யாணி கிட்ட துவைக்க போட்டிருந்த பாவம், அவதான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப புதுசு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீ துவைக்க போறியா? ஆமா, துவைச்சு உன் சாயத்தை வெளுக்க போறேன். கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம். அப்படிங்கிற? அவளை கெடுத்து கொன்னது நீதான். எப்படிங்கிற? பார்த்த மாதிரி சொல்ற. இதை விட வேற சாட்சி வேணுமா? பாப்பா, பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா? இதென்ன மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா? செத்து போன கல்யாணி புடவை பேசுங்கிற? பேசும். சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும். மேடை போட்டு மைக் செட் வச்சு தர்றேன், ஊரெல்லாம் போய் பேசு. மக்கள் நம்பிடுவானா? நம்புறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கான், காட்டுறேன். ஓ எதிரிலேயே நிக்க வச்சு காட்டுறேன், உன்னையே எதிர்க்க வச்சு காட்டுறேன். பாப்பா வேண்டாமா, நாளைக்கே உன் புடவையும் ஏசு தண்ணியில மிதந்துற போகுது. என்ன பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழைங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது. அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற. சவால் விடுறியா? சத்தியமே பண்றேன். யாருங்க? இது அநியாயம். நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதை இந்த ஊர் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் கண்ணால நான் பார்த்தேன் நடந்த அநியாயத்தை. புருஷனுக்கு நானே தண்டனையை கொடுத்தேன். அவ அப்பாவி, அவ புருஷன், இவன் துரோகி. வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அனாதையா அழுதுகிட்டு இருக்கு. நானும் ஒரு அனாதை, அதனால தான் குடிச்சேன். என்ன எவன் கேட்பான்? கேட்க மாட்டேன். அந்த அயோக்கிய யாருன்னு நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா போட்டியே சோறு இத்தனை வருஷமா, அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சேயா. உருப்பிடுவியா? உருப்பிடுவியா நீ? ஐயோ அம்மா, வணக்கம்மா. ஏண்டா, குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாவம், அவளை அநியாயமா கொண்டு அவ புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்து. ஜெய் துரோகி, நீ உருப்பிடுவியாடா? பாய் மூடுறா. என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ. இனிமே மூஞ்சிலே முடிக்காத. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போ வெளியே, போடா இங்க இருந்து, போடா. என்னடி, என்ன அவன் சத்தம் மட்டும் போறான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நான் இப்படி ஊரா இருக்கும் நல்லா பூசி மழைப்படுது? ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? ரங்கு சொன்னதெல்லாம் நிஜமா? அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க. நான் தான். எங்க போய் சொல்லணுங்கிற? ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா? தண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா? சொல்றேன். நீ பொட்டு அழிச்சுக்கிறியா? தாலி எடுத்துட்டு முண்டச்சு நின்னுக்கிறியா? சொல்லு, நான் தான் கொன்னேன்னு சொல்றேன். கவிதா, உனக்கு வேற வீடு பார்த்திருக்கு. இனிமே யமுனா மட்டும் இங்க இருந்துகிட்டோம். என்ன புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதான். ஒரு மாற்றம் வேணும் இல்ல? என்ன விளையாடுறீங்களா?
இனிமே தான் விளையாடணும். யமுனா இல்ல, அவளுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. தடுக்க போறியா? ஏற்கனவே அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சாச்சு. முதலாளி முதலாளி, நாம மோசம் போயிட்டு முதலாளி. காத்திருந்தோம் பொண்டாட்டிய, நேத்து வந்தோம் பறிச்சிட்டு போற மாதிரி. ஓடுற ஐயோ, நீங்க பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பஞ்ச வர்ண கிளி யமுனா இருக்காளே, அவளும் ரங்கனும் வாய்க்கா வரப்பெல்லாம் தோப்பும் துறவெல்லாம் போவோமா ஊர்கோலம்னு அலைஞ்சு திரியறாங்க. என்ன ஊர்வலமா போறாங்க? அப்படியே 2 பேத்துக்கு சபவலமாக்குங்களா? எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது. இல்ல, பத்தினி ஆகணும் தானே அவன் பின்னாடி போறான். அவன் கண் முன்னாடி நம்ம ஆளுக்கு 10 பேர்த்த விட்டு பத்தினி இல்லாமாக்கிருக்கிறா. அட பாவிங்களா, விடுங்க. நான் இப்பவே போய் ஊரை கூட்டி இந்த அநியாயத்தை சொல்ல போறேன். என்ன கௌரிடா? அந்த அப்பாவி பொண்ணை கொன்னுட்டு அவ புருஷனுக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் வச்சிருக்கா அந்த ராஜமாணிக்கம். இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. நீங்களா ஒரு மனுஷனா? ஆமாண்டி, நான் மனுஷன் இல்ல. நீங்க சத்தம் போடாதீங்க. சத்தம் போடுவேன். இப்போது நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் யார் பத்தி கேட்க மாட்டேன். ஏய் ரங்கா, போய் அந்த பொண்ணை பிடிச்சு கொண்டா. அந்த பொண்ணு பிடிச்ச தண்ணி அடிச்சு போயிடுச்சு. இவனை கட்டி இழுத்துட்டு வாங்கடா. பாவி சண்டாளா, அவசரி மவனே, அந்த யமுனா பொண்ணை ஆத்துல தள்ளி கொண்டுட்டா. பாவி, கொண்டுட்டா. ஏண்டா அவளை சும்மா கொண்டியா? கெடுத்து கொண்டியா பாவி? அவன் மேல ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போது, அவளையும் உனக்கு கட்டி வச்சு அழக பார்த்துக்கொண்டா. முதலாளி தள்ளிட்டதுல சினிமா மண்டல் அடிபடி செத்து போயிட்டான்னு உன்னை மகன மாதிரி நினைச்சாடா உன்னை. முதலாளி முதலாளி என்னோட கவிதாவையும் கொண்டுட்டேடா. என்னடா கொண்டுட்டேடா பாவி. அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா இப்படி கொண்டுட்டேடா? அவன் வீடேறி போய் கலாட்டா பண்ணன்னைக்கு உன்னை கொண்டு இருக்கணும். டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை நான் விட மாட்டேன். டேய், நான் ஜெயிலுக்கு போனா உன்னை விட மாட்டேன்டா. உன் நெஞ்சு போனா விட மாட்டேன். உனக்கு கருமாதி பண்ணா விட மாட்டேன்டா. உனக்கு குரலை பண்ணா விட மாட்டேன்டா. டேய், எங்க கொடுவாளு இங்க. பண்ணுங்க. அந்த அனாதை பண்ணி இவனை என்ன பண்ணிச்சு? பாவி, அவளையும் ஆத்துல தள்ளி கொண்டுட்டானே. கொன்னுடுவேன் அடிக்கடி மிரட்டுவான். சொன்ன மாதிரி அந்த அம்மாவை கொன்னுட்டானே.
இதுவரை விசாரித்த சாட்சியங்களின்படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை அடித்துக் கொன்றான் என்பதும் ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக நிறுத்துங்க. யாருமா நீ? எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவர் என்ன ஆத்துல தள்ளி கொன்னது உண்மைன்னா நான் உயிரோட வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? அப்படியானால் இதெல்லாம் வேணும்னே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட இரண்டாவது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்கிறாய்? அவர் கொலை செஞ்சதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்திலேயே இல்ல. வேறு எங்கிருந்தார்? மலைமேடையில. அன்னைக்குதான் எங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ எங்க கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்ச மெய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்துல மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், மேளம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரதப்பிள்ளை. யுவர் ஆனர், அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மைசாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? ஏன் கோர்ட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு எங்க தாலி கட்டினா? இடுப்புல. கழுத்துல தாங்க கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டா தாங்க தெரியும். விவரமா கேட்கறேன். எந்த ஊர்ல கட்டினா? அவளமல்ல. அப்படியா? நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னால் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னால் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். யோசனை பண்ணியாச்சு, நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ, நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பிரச்சனையை கிளப்புறா. இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்கோ. நீங்க போலாம். பட்டுமா தம்பி? ஆமா, நல்லா இருக்கணும். யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா?
ஏன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா நீ என்ன பண்ணுவ? தலைய பாத்தீங்களா? தலைய பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி. யுவர் ஆனர், பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நாம தோத்து போயிடுவோங்கிற பயத்துல அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க தகுந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலையுண்ட நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே. இந்த வேஷத்தை நான் கலைச்சிட போறேன். அடிச்சன்னா குடுமி அந்தமான்ல போய் விழுந்து. அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சியாலதான். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சிட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோரம் ஒதுங்கி கிடந்த என்ன காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணுல படாம என்ன ஒளிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால்தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்காம நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த கொலையை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. வாங்க. என்ன மன்னிச்சிடு யமுனா. உன்னை புரிஞ்சுக்காம, உன் அன்பை தெரிஞ்சுக்காம உன்னை கேவலமா நடத்திட்டேன். உன்னை வேற பாத்துல புடிச்சு தள்ளிட்டேன். ஆனா நீ காலம் எல்லாம் அந்த பாவிய நம்பின. இத்தனை நாள் ஏமாந்த அவன் செஞ்ச துரோகத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இப்பதான் உங்களுக்கு துரோகம் செஞ்சான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க குடும்பத்தை அழிச்சவனே அவன்தான். பஞ்சாயத்துல எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தீல்ல? ஆமாண்டா, நீ செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணிச்சு. நான் தண்டனை கொடுத்தேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த ஊருக்கே நாட்டாம, நீ சொன்ன இந்த ஊரே கேக்கு. உனக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. டேய், அந்த பாம்பு எடுத்து வந்து கொடுக்கடா. என்னடே, நீ செய்யற அக்கிரமத்தை யாருமே பார்க்கல நினைக்க வேண்டாம். அந்த மகமாய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ ஒண்ணு சும்மா விட மாட்டா. கொத்து. அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டியே. கேட்டியடா, நான் கொண்டுட்டேனா?
ஐயோ முதலாளி, அவ கள்ள புருஷன் கூட இருந்தத அவ புருஷன் பார்த்துட்டான், அதனால அவளே கொன்னுட்டா. இப்படித்தான் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லணும். சொல்லுவில்ல? சொல்வேண்டா, இப்ப ஊரை கூட்டி இங்க நடந்த உண்மையை சொல்வேன். அப்படி நீ வாயை திறந்த உன் புள்ள வாயை நான் மூடிடுவேன். எப்படி வசதி? அப்படி வா வலிக்கு. டேய் எடுத்துட்டு போங்கடா அவளை. வரங்க வா. உங்க அப்பாவை உங்க அம்மா கொன்னுட்டா. குடும்பத்தை அழிச்சு என் அம்மா மேல வீணா பழி சுமத்தி இந்த ஊரை என்ன தேசி மகன் சொல்ல வச்சிட்டியாடா பாவி. என் தாலி அறுத்தா உன் பழி வாங்குறதாகும் தீரும்னா என்னையும் சேர்த்து வெட்டிட்டு போடா. வெட்டுடா, வெட்டு. பெத்த கடனை தீக்க வந்த இப்போ வளர்த்த கடனுக்காக விட்டுட்டு போறேன்.
என்ன பார்த்து ஏன் ஒளியறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஊர் ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து கதவு மூடிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை வெறுக்கல, அந்த ராஜமாணிக்கத்துக்கு பயந்துதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இனி அவங்களெல்லாம் உங்க பக்கம் திசை திருப்பணும். அந்த அப்பாவி ஜனங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்காக யார் போராடுவா? அவங்களை ஏமாத்தி பத்திரங்கள்ல கை நாட்டு வாங்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே, அதை எதிர்த்து நீங்க போராடணும். அப்ப பாருங்க, உங்களை வெறுக்கிற இதே ஊர் ஜனங்க உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறத. அந்த ராஜமாணிக்கத்துக்கிட்ட வீரத்தை காட்டுறதை விட விவேகத்தை காட்டுங்க. நான் சொன்னதை நடத்தி காட்டுறதா எனக்கு வாக்குறுதி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரின்னு சொன்னாதான் என் லட்சியத்தை முடிச்சிட்டேங்கிற முழு திருப்தியோட நான் இங்க இருந்து போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? நீ இங்க இருந்து போக கூடாது. நான் எப்படி என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் போய்தான் ஆகணும். போ போ. ஆனா நீ சொன்னிய விவேகம் அது என்கிட்ட இருக்காது. வேகம் தான் இருக்கும். போதுமா? கவிதாமா எப்படி செத்தாங்க? சொல்லுடா சொல்லுடா. தெரியாது 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 உனக்கு. சொல்லுடா 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 சொல்லு சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்லுடா சொல்லுடா. நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு ரங்கார மன்னிச்சிடு. இத நீ நாளைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி சொல்லுவியா? சொல்றேன். போ. வாகன்னு நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறீங்களா? சாட்சி கூண்டுல ஏறினா முதல்ல என்ன செய்ய சொல்லுவாங்க? சத்திய பிரமாணம். எங்க கையை நீட்டி சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்ற. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. வக்கீல்கள்லாம் வந்து வாதாடுங்கப்பா. கணம் கோத்தார் அவர்களே, எதிர்வாதம் பண்ணப்பா. ஆர்டர் 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 ஆர்டர். இத்துடன் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசை கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தராம்பாள் நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பாள் நடிப்ப பாரு. அதுல வரும் இடுப்ப பாரு, அடுப்ப பாரு, இடுப்ப பாரு, துடுப்ப பாரு. பாரு பாரு ஏன்பா இது அங்க ஹாப்பி சுந்தராம்பா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தராம்பாள் நடிச்ச ஔவையாரு. ஞான பழத்தை புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல நடிப்பு இது.
இருங்கடா ஆம்பளைக்கு அனுப்புறோம் உங்க டங்கு வர அத்துப்பிடுவாங்க என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க நீ பார்க்காத. இந்த படத்தை எங்க வாங்கின? அஞ்சலாந்தர் தெருவுல. படம் வித்து எப்படி இருந்தான்? லுங்கி ஏற்றிருந்தா கரல் முடிக்கிருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானான்னு கேட்டியா? கேட்டேன். வாங்குனியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? அது எனக்கு தெரியல. டேய், நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. சொல்லுவியா நீ? நீங்க தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இது நக்கல் வேறயா? நக்கல் வேற, நக்கல். அந்த கிழவிங்க நம்மள அடிக்கிறதுக்கு ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாம, துணி இல்லாம என்னென்னமோ வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பச்சிங்களா, வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட்டை ஏத்துங்க. ஏத்துற. எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. காசு கொடுங்க. அட காசு கொடுங்க. பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் வாங்கயா. தள்ளியா நான் பாக்குறேன். இல்லையா இல்லையா ஒரு சிறுகி சிமிதா ஜெயமாலினி டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ ஔவையார காமிச்சுட்டு இருக்க. என்னது ஔவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பாத்துட்டோம். ஆமாண்டா, இது எப்படி இங்க வந்தது? அதானு தெரியல. என்ன இது அக்கிரமா இருக்கு? ஔவையார பார்க்க நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். உங்களை சும்மா பாரியா, இத வச்சுக்கிட்டு தான் ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்தர் தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் அது வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவங்க இதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, உங்களை எவன் கேட்க சொன்னது? உண்டு இல்ல ஆமா. ஏய், அவனை புடிடி. ஏய் பசங்களா, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்கடா. பலுவா இருக்கு. இறக்கு மாமா. இறக்கு மாமா. ஐயோ பலுவா இருக்குது. ஐயோ கைக்கு வலிக்குது மாமா. சீக்கிரம் இறக்கு. தலை உள்ள போயிட்டு போறே. சீக்கிரம் மாமா. இறக்கு. குடு. என்னண்ணே, என்னாச்சு? உம்முன்னு இருக்கீங்க. அதான் நீங்க கேட்டதெல்லாம் சந்தையில வாங்கி கொடுத்தல. ஆமா, எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அக்கா உன்னை எப்படி கவனிச்சுக்குது? அதுக்கு நீ ஏதாவது வாங்கலையா? அதெல்லாம் உனக்கு எங்க புரி போகுது? இந்தா கருகாமணி அக்கா கைக்குல போட்டு பாரு. கும்முன்னு இருக்கும். அல்மணியை பார்த்தா சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நானும் அப்படித்தாங்க. முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பிளிமுல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய் வாடங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு நீ போட சொல்றியா? இந்த தெருப்பக்கு இனிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜமாணிக்க உங்களுக்கு எல்லாம் மாடு வாங்கி தரேன்னு சொல்லி வெட்டு பேப்பர்ல கை நாட்டு வாங்கினாரா? ஆமாமா, எங்களுக்கு மாடு வாங்க பேங்க்ல கடன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுத்தாரா? பேங்க்ல கடன் கொடுக்கலன்னு இல்ல அவர் சொன்னாரு. அது போய். அவர் வாங்கி இருக்காரு. 10 கறவை மாடுங்க வாங்கி இருக்காரு உங்க பேர்ல. இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லயும் மாடுங்க வாங்கி இருக்காரு. அதாவது இத்தனை நாளா நீங்க மாடா உழைச்சது உங்களுக்கு சொந்தமான பண்ணையில தான். அது மட்டும் இல்ல, கல்யாணி சாவுக்கும் இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம். அதுக்கு ஆதாரமா
புடவையும் சால்வையும் என்கிட்ட கிடைச்சிருக்கு. சொல்றது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதான் என்ன பண்றதுங்க? புரியலன்னு எல்லாரும் சொல்லலையே, புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்களே, அதுவே போதும். புரட்சிங்கிறது விதைக்கப்படுவது, புதைக்கப்படுவது இல்ல. எனக்கு இந்த விதைகளே போதும். முதலாளி வா, ஒழிஞ்சுக்கங்கடா. என்னமோ எழுதிருக்கு. முதலாளி ஒரு கொலகார, முதலாளி ஒரு திருட, முதலாளி ஒரு முட்டாள், முதலாளி ஒரு பொறுக்கி. இல்லைங்க, எழுதிருக்காங்க. நானா சொன்னேன்? யார் எழுதுனா? யார் எழுதுனா? ஓ, நீங்க தான் எழுதுனீங்களா? எழுதுன கைக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல? எத்தனை நாளைக்குதான் உங்க மோட்டுக்காக நாங்க பொறுத்து போறதுமா? அவர் செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க கோயில் கோயிலா சுத்தி வந்தா கூட இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுமா. ஒன்னா ரெண்டா இவர் செய்யற கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாம்மா. இதுங்களை பெத்தோமே தவிர ஒரு நாளாவது உடுத்தி அழகு பார்க்கல, படிக்க வச்சு சந்தோஷப்படல. ஆமாமா, இவங்க ஆவேசத்திலயும் அர்த்தம் இருக்கு. இவங்க புள்ள கூட பெற்றிருந்ததானே தர்மம் தெரியும். போதுங்க, போதும். உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லு. நான் என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கணும். இவங்களோட அடிமை பத்திரங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இனிமேலாவது இவங்க சுதந்திரமா வாழட்டும். தப்பா நினைக்காதேம்னா, இந்த ஏற்பாடெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணு மாதிரி தான், என்னையும் 4 பேர் பிடிச்சி இதுக்குள்ள தள்ளிட்டாங்க.
வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். சத்தியமா என்ன நம்பு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவங்கதான் இதெல்லாம். அவங்க நினைச்சதுலயும் தப்பில்ல, நீங்க நினைக்கிறதுலயும் தப்பில்ல. இல்ல, நான் நினைக்கவே இல்ல. நீ எங்க, நான் எங்க? எனக்கு தான் அந்த தகுதி இல்லையே. இல்ல, எனக்கு தான் அந்த தகுதி இல்ல. இனிமேலும் உங்களை நான் ஏமாத்த விரும்பல. நான் உங்களோட வாழ முடியாது. தெரியும், என்ன உனக்கு பிடிக்கல இல்ல? ஐயோ, இப்ப நான் உங்களோட வாழ முடியாத நிலைமையில இருக்கேன். அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்ல, உனக்கு சமமா நான் படிக்கல இல்ல, எனக்கு அந்தஸ்து இல்ல. நில்லுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். எந்த நிமிஷமும் தூக்கு கயிறுக்கு பலியாக போற ஒரு கைதி. பார்வையற்ற ஒரு அனாதை பள்ளிக்கூடத்துல நான் மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னை ஒரு போதும் எண்ண மறவாத நெஞ்சம் தர வேண்டும் அன்னையே, கண்ணை இமை காக்கும் வண்ணம் அது போல காத்து வர வேண்டும் என்னையே. நாளும் உன் புகழ் பாடும் ஆசைதான் கூடுகின்றதே தேவியே, பாடும் செந்தமிழ் பாடல் போலவே தேடுகின்றதே ஆவியே. நாடி வந்த எமை வாழ வைத்திடும் தேவ போற்றிடும் தேவதேவியே, உன்னை ஒரு போதும் எண்ண மறவாத நெஞ்சம் தர வேண்டும் அன்னையே. சொல்ல போறீங்களா இல்லையா? என்னாச்சு? மேஜை மேல வச்சிருந்த வைர முதலத்தை காண யமுனா. ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது பாத்தீங்களா? பாவம், இவங்க எப்படி சார் பாத்துக்க முடியும்? கண்ணு தான் தெரியாது, கை கவப்பட்டு இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? இவங்க எடுத்திருக்க சான்ஸே இல்ல. ஏய், மரியாதையா முதலத்தை கொடுத்துருங்க, இல்ல ட்ரெஸ் எல்லாம் கலட்டி செக்அப் பண்ண வேண்டி இருக்கும். என்ன? ஏய், இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க, எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா. நில்லுங்க. இவங்களை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். வேணும்னா நான் செக்அப் பண்றேன். சரிதான், போடி. ஓஹோ, குடிச்சிட்டு வந்திருக்கியா? இப்பதான் உன் எண்ணம் புரியுது. மோதிரம் காணாம போச்சுன்னு சொல்றது சுத்த பொய். போடினா. ஏய், வாடி. தங்களோட உடம்பையே பார்க்க முடியாத அந்த பார்வையற்ற அப்பாவி பெண்களை அவன் நிர்வாணமாக்கி சோதனை போட்டதை என்னால தாங்கிக்க முடியல. அவனை அடிச்சு கொன்னுட்டேன். இந்த உண்மையை நீ அங்க சொல்லிருக்கலாம்ல. ஆனா இந்த விஷயம் வெளி உலகுக்கு தெரிஞ்சா அந்த பார்வை இல்லாத பெண்களுக்கும் அந்த ஸ்தாபனத்துக்கும் வரக்கூடிய கெட்ட பெயரை நினைச்சு வெளியே சொல்லாம மூடி மறைச்சு தண்டனையை ஏத்துக்கிட்டேன். அந்த தண்டனையை நிறைவேற்றுற வரைக்கும் என்ன ஜெயில வச்சிருந்தாங்க. அங்கதான் உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். நாளைக்கு தெரியுமா உங்களுக்கு விடுதலை?
அழாதீங்கம்மா. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த உங்க மகனை இப்ப பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. இருமா, தண்ணி கொண்டாரு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்தாங்க, என் அண்ணனை சாகடிச்ச அந்த யமுனாவோட உயிர் பொட்டுன்னு தூக்கு கயிறுல போகக்கூடாது. இந்த ஆசிட் அவ மேல ஊத்தி அவ துடி துடிச்சு சாகணும். இந்தாங்க, ஜாக்கிரதை. நான் பழைக்க மாட்டோமா? என்ன பத்தி உண்மையை என் மக கிட்ட சொல்லாம நான் சாகுறேன். வேதனையா இருக்குமா? கவலைப்படாதீங்கம்மா. அந்த உண்மையை உங்க மகனுக்கு நான் சொல்றேம்மா. நான் தெரிய வைக்கிறேன். என் உயிரை காப்பாத்த தன்னையே பலி கொடுத்த உங்க அம்மாவுக்காக ஜெயில அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணேன். அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். இது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம நான் இந்த ஊர்லயே இருந்தேன். எப்படியும் உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி சாட்சி சொல்ல அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸாலேயோ மத்தவங்களாலேயோ என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த முயற்சியில எனக்கு வர ஆபத்து என்னன்னு தெரிஞ்சோ அன்னைக்கு கோர்ட்ல வந்து பொய் சொல்லி உங்களை காப்பாத்தினேன். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எத்தனையோ முறை முயற்சி செஞ்சேன். ஆனா அதுக்கு நீங்க சந்தர்ப்பமே கொடுக்கல. எந்த நிலைமையிலையும் நான் உங்க கூட வாழ முடியாது. எந்த நிமிஷமும் என் கழுத்துல தூக்கு கயிறு ஏற போறது நிச்சயம். யமுனா, உன் கழுத்துல தூக்க கயிறு ஏறாது. ஏற விட மாட்டேன். நான் கத்துற தாலி கயிறு தான் ஏறும். இது சத்தியம். இந்த ராஜமாணிக்கத்தோட வில்லு வண்டி சத்தம் கேட்டாலே போதுண்டி. இந்த ஊருக்கார பயில பயந்து நடுங்குவானுங்க. அவனுங்க முன்னாடி இன்னைக்கு என்ன கிள்ளிக்கிறியாக்கி உன்ன இங்க பாருடி. இந்த செருப்பை பார்த்து இதுதான் முதலாளின்னு சொன்னா இதை பார்த்து கும்பிட்டு போவாடி. அப்ப ஏற்பட்ட முன்னால 10 தட்டு வீசி என் முகத்துல காய்த்து பூச்சி போடா கண்டா. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இந்த ஊரே வேடிக்கை பார்க்கணும். இவன் மேல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துறான். இவன் மானம் காத்துல பறக்கட்டும். ஏண்டா நிக்கிற? சொன்னது செய். போ போடா. அம்மா அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏண்டா துரோகி, அடிக்கிறாங்களா? தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்காத. உன் மேல இருக்கிற துணி எடுக்கிறது அவனுக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா எனக்கு புதுசு இல்லடி. ஆனா என்ன, ஊரு மத்தியில வச்சு துணி எடுக்கிறேன் பாரு, அதுதாண்டி புதுசு. எப்பவும் புருஷனோட மானத்தை பத்தி நீ கவலைப்படலையோ அப்புறம் எதுக்கு உன் மானத்தை பத்தி நான் கவலைப்படணும்? பொண்ணா பிறக்க கூடாது. அப்படியே பிறந்தாலும் ஒன்ன மாதிரி அயோக்கியனுக்கு வாழ்க்கப்படக்கூடாது. நீ செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இதாயா தண்டனை? எவளாவது ஒரு அடி எடுத்து வச்ச புடவையோட ஊரு திரும்ப மாட்டீங்க. போய் சாருங்க. படிச்சு படுத்துங்களா.
ஓடிடலாம். ஐயா, போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போக விட மாட்டேன். ரங்கா, வேண்டாம் ரங்கா, என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அவங்க என்னதான் பிடிக்க வந்திருக்காங்க. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ரங்கா, விடுங்க, விடுங்க ரங்கா. ஐயா, இந்த பொண்ணு ஜெயில சொல்றது கேளுங்க. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அவங்களை விட்டுருங்க. ஐயா, 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 இவங்க ஒரு தப்பும் பண்ணலையா, இவங்களை ஏன் விரட்டுறீங்க? யோ, நிறுத்தையா. இவ ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கா. எடுத்து போங்கயா. ஐயா, ஐயா, சொல்றது கேளியா. அவங்களை விட்டுறியா? நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன மன்னிச்சிருங்க. நிறுத்துங்கடா. ஒரு சாதாரண மனுஷனை சாகடிக்கிற மாதிரி ஒரே வீட்டுல சாகடிக்க பாக்குறீங்களே, அவன் எப்பேற்பட்ட ஆளவ? கொண்டாட இப்படி. மகன மரண இவனுக்கு எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்கு. அதை இன்னைக்கு கூட்டி கழிச்சிடுறேன். அண்ணே, ரெங்கனோட அப்பனை எப்படி பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொன்னானோ அதே மாதிரி இவனை கொல்லணும். கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? நான் இறந்ததும் என்னோட கண்களை பார்வையற்ற ஒரு அனாதை இல்லத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தைக்கு தானமா கொடுக்க விரும்புறேன். வேற யார்கிட்டயாவது பேச விரும்புறியா?
ஸ்டாப் இட், நிறுத்துங்க ஐயா. ஜனாதிபதியோட உத்தரவு சார். இந்த குழந்தைகளுடைய முயற்சியினால எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கருணை மனுவை ஏத்துக்கிட்டு ஜனாதிபதி விடுதலை உத்தரவு கொடுத்திருக்கார் சார். உடனே விடுதலை பண்ணுங்க.